வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்றனால தான் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். ஐயா, நல்லதை பெறக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் தான். ஏன்னா இதற்கு காரணமும் நீங்கள் தான். நீங்கள் தேடுறது எதுவோ அதுதானே உங்கள் கையில் கிடைக்கும். நீங்கள் நல்லதை தானே தேடிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் உங்கள் கையில் ஒரு நாள் கிடைச்சே தீரும். ஏன்னா முயற்சிக்கான பலன் இந்த உலகத்தில் கிடைக்காம போகவே போகாது. அது நிச்சயம் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எதிர்கொள்ளுங்க. அந்த எதிர்காலம் உங்களை நோக்கி உங்கள் கையில் வந்து அது நல்லது கொடுக்கும். நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு. இந்த புரட்டாசி மாதம் நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. எல்லாருமே இந்த புரட்டாசி மாதத்திற்கான நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சுட்ருக்காங்க. மிக முக்கியமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல கிரகநிலை மாற்றங்களும் ஏற்பட இருக்குது. அந்த மாற்றங்கள் நிச்சயம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்க இருக்குது. அந்த தாக்கத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன பலன்களை பெற போகிறாங்க, நல்லதை பெறுகிறார்களா அல்லது தீய பலன்களை பெற இருக்கிறார்களா, அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பற்றியும் நம்ம விலைமதிப்பில்லாத சில தகவல்களையும் சேர்த்து கொடுப்பதால தான் நடைமுறையில் சாத்தியமாகுது. அதனால தான் நீங்கள் நம்ம பதிவுகளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கான பதிவு. இந்த பதிவு இப்போ உங்கள் கண்ணில் பட்டதுக்கு நான் முதல்ல பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கே ஒரு புல் பூண்டு அசைஞ்சா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த லைஃபுக்கான, இந்த வாழ்க்கைக்கான அந்த சூட்சமத்தை கடவுள் உங்கள் கண்ணில் பட வச்சுட்டாருன்னா போதும், உங்கள் லைஃப் நல்லபடியாக மாறிடும். இங்கே நீங்கள் பல பதிவுகளை பார்த்துருப்பீங்க, பல யூடியூப்பில் பல விஷயங்களை கேட்டிருப்பீங்க. ஆனால் அது எல்லாம் உங்களுடைய ஆள் மனதில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நம் பதிவு இப்போ புதுசாக பார்க்கக்கூடிய இந்த நபர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். என்னமோ பேப்பரில் எழுதி வச்சு எவனோ எங்கேயோ வளரிட்டு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசாட்சி தான். இங்கே வேற யாரோ கிடையாது, எங்கேயோ யாரோ உட்காந்து பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசாட்சி தான் பேசுதுன்னே நீங்கள் நினச்சி கேட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே எழுதிய ஒவ்வொரு எழுத்துக்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்பி தான் எழுதுகிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எழுதி பழகுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னா அதை எழுதுங்க. எழுதும்போது அது இன்னும் அது பவர்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த பதிவுகளை கொடுக்க ஆரம்பித்தோம். எழுதக்கூடிய அந்த வார்த்தைகள் கூட இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணுன்றது தான். இந்த சில சீக்கிரட்டை உங்கள் லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். நீங்கள் எந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அற்புதமான எதிர்காலத்தை உங்கள் கையில் நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருவீங்க. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த வியூஸ் போகணுன்றதுக்காகவோ, இந்த கமெண்ட் போடணுன்றதுக்காகவோ, லைக் போடணுன்றதுக்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்ல. உண்மையிலுமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இதை புரிந்து கொண்ட நபர்கள் தன் வாழ்க்கையை மிகப்பெரிய உச்சத்தில் அமைத்துக் கொள்வார்கள். புரியாத நபர்கள் அந்த வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இங்கே பல விஷயங்கள் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்குது. அதில் எதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறுது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனோட சேர்த்து இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில அற்புதத்தை பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஆகையால் மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போது இந்த பதிவை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் மற்றும் நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோருக்குமே இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் நல்லதே நடக்கும். எங்கே நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் எப்படி காந்தத்தை நோக்கி இரும்பு போதும் அந்த மாதிரி உங்களை நோக்கி நல்லது வரும். இனிமேல் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. அந்த நம்பிக்கையோட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி நம் வார்த்தைகளில் பவர் இருக்கோ, சக்தி இருக்கோ, நம்ம எழுதிய எழுத்துக்களில் சக்தி இருக்கோ, அதே போல் நம்ம கொடுத்த இந்த சாம்பிராணிலையும் அற்புதமான அதிர்மலைகள் நிச்சயமாக இருக்குது. அந்த அதிர்வலைகள் உங்களை கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக தான், உங்ககிட்ட வரணுன்றதுக்காக தான் இந்த சாம்பிராணி நீங்கள் கேட்டது தான். இதை நம்ம பல ப்ராடக்டை இறக்கி எங்கள்கிட்ட இந்த பொருள் இருக்குது அந்த பொருள் இருக்குது நம்ம விற்பனை பண்ணதே கிடையாது. சரிங்களா? நம்ம கொடுக்கறது ஒரு சில ஆன்மீக பொருள் தான். அது நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க கேட்ட ஒரு விஷயத்தை தான். அதே போல் கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் பொருந்தக்கூடியதாக இருக்கணும், மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கணும் தான். முக்கியமான மூலிகைகளை மட்டும் செலக்ட் பண்ணி காய வச்சு அரைச்சி பொடியாக்கி இந்த மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம். யார் யாரெல்லாம் அந்த நல்லதை ஏற்கக்கூடிய மனதை, அந்த மனக்கதவை திறந்து இதை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க லைஃப்குள்ளே இது உள்ளே வந்தது. இன்றைக்கி நல்ல மாற்றத்தை கொடுத்துட்ருக்குது. ஒரு பதிவில் அதுக்குன்னே ஒரு பதிவு நான் போடுவேன். வாங்கினவங்க எல்லோரும் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படிப்பட்ட ரிவ்யூலாம் வந்திருக்குன்றது எல்லாம் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அந்த நல்ல மாற்றங்கள் எப்படி எல்லாருக்கும் ஏற்படுதுன்னு. ஐயா, இந்த உலகத்தில் நல்லது நிறைய இருக்குது.
அந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியும் இறைவனுடைய அருளும் இருப்பவர்களுக்கு அந்த நல்லது எங்கே இருந்தாலும் அவங்க கண்ணில் ஏதோ ஒரு வழியில் கிடச்சிரும், கண்ணில் பட்டுரும். அப்படி தான் இந்த பதிவும் உங்கள் கண்ணில் பட்டதாக நான் நினைக்கிறேன். மூலிகை சாம்பிராணி, கந்திருஷ்டி கற்பூரம் இரண்டுமே இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது குறிப்பாக 5 பாக்கெட் 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இலவச ஆன்மீக பொருட்களும் கொடுக்குறோம். வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கடகராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். புரட்டாசி மாதம் சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் அமர்றாங்க. சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காங்க. சனி வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது. ஆகியால சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலையும் இருக்கு. குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு, ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு. புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலன்களை பெற இருக்கிறார்களா அல்லது சில குழப்பத்திற்கு ஆளாக போகிறார்களா அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். கடகராசிக்காரர்களாகட்டும், கடக லக்கணத்தில் பிறந்தவர்களாகட்டும், இந்த சில விஷயம் இவங்களுக்கான அடையாளம் என்னன்னா, கடகராசிக்காரங்க யாரு, அதாவது கடகராசியுடைய அந்த சின்னம் என்ன, நண்டு. ஆமாம் தானே, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு படம் இருக்குது, சரிங்களா? அப்போ கடகராசிக்காரர்கள் என்னன்னா, அந்த நண்டு சின்னம், நண்டு எப்படி துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும், அதுதான் கடகராசிக்காரங்க. இதை தான் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். கடகராசிக்காரங்க எப்பவுமே உழைக்கும் நபர்கள். ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, அங்கங்கன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம சொன்னோம், கடல் கடந்து போகக்கூடியவங்க, வெளியூர் போய் சம்பாதிக்கிறவங்க, வேலைக்கான நபர்கள், தொழிலுக்கான நபர்கள். ஒருவேளை கடகராசியில் பிறந்து நீங்கள் வேலைக்கான நபராக இல்லாமல் இருந்தீங்கன்னா, தொழிலுக்கான நபராக இல்லாமல் இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கான பழக்கமே இல்லை. தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. நீங்கள் வேலைக்கான நபராக தான் இருக்கணும், நீங்கள் தொழிலுக்கான நபராக தான் இருக்கணும். அதுதான் கடகராசிக்கான சின்னமே, அதுதான். அப்போ நண்டு தான் உங்களுக்கு அந்த அடையாளம், உங்கள் ராசிக்கான அடையாளம். அதே போல் சிறிது சுயநலமும் இருக்கும். இதுவும் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகும். இருக்குன்னா நீங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஒரு சுயநலம் இருக்கும். அதே போல் இவர்களை, அதாவது யாராவது தன்னை ஏதாவது மன ரீதியாக, அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பை மீறி இவங்களை அட்டாக் பண்ண பார்க்குறாங்கன்னா, இவங்களை தன்னை பாதுகாக்க தாக்குவதற்கும் தயங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு கடகராசிக்காரர்கள் சில விஷயங்களில் எப்பவுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நபர்கள், சரிங்களா? உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ட்ரீம் வேறு லெவலில் இருக்கும் இவங்களுக்கு. இப்படி தான் என் லைஃப் இங்கே தான் இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்கள் மிகவும் பலசாலிகளாக இருப்பார்கள். மேக்சிமம் தைரியசாலிகள், அறிவாளிகள். தன்னம்பிக்கை தான் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் இவ்வளவும் இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் மைனஸ் என்னன்னு பார்த்தா, பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கலாம், கண் திருஷ்டி பிரச்சனை உங்களுக்கு நிறையா இருக்குங்க. ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் நிறைய பார்த்தப்ப சொன்ன ஒரே விஷயம், ஜாதகமே நல்லா இருந்தாலும் எனக்கு இந்த கந்திருஷ்டி பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் லைஃப்பை கொஞ்சம், மற்ற ராசிக்காரர்களுக்கும் இங்கே மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே கந்திருஷ்டி இருக்குதாங்க, யாருக்கும் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐயா, இந்த நண்பர்கள், சொந்த பந்தங்கள், இவங்க நம்பக்கூடிய நபர்கள், இவங்க தான் நமக்கு ஃபேவரபிள்னு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களிடம் இருந்தே இவர்களுக்கான அந்த கண் திருஷ்டிகள், இவங்க மேலே வைக்கக்கூடிய அந்த பொறாமை குணம், பொறாமை தான் இருக்கும் அதிகமாக. பொறாமை தான் கண் திருஷ்டியாக கன்வெர்ட் ஆகிடுது, சரிங்களா? இது எல்லாமே எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நபராக தான் இந்த கடகராசிக்காரங்க இருக்காங்க, சரிங்களா? இதையெல்லாம் அடித்து மேலே வரணும். இதுதான் இங்கே லைஃப்க்கான சேலஞ்ச். என்னன்னா, லைஃப்பில் தனக்குன்னு வரக்கூடிய தடங்கல்கள், தாமதங்கள், தன்னை சுற்றி உள்ள அந்த நெகட்டிவ் அதிர்வலைகள், தான் எடுக்கக்கூடிய முயற்சியில் கிடைக்க வேண்டிய வெற்றிகள், தான் அடைய வேண்டிய இலக்குகள், இதையெல்லாம் எப்போ கடகராசிக்காரர்கள் இந்த தடங்களை எல்லாம் தாண்டி, இந்த கந்திருஷ்டியெல்லாம் தாண்டி தன்னை எப்போ வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த நபர்களையெல்லாம் தாண்டி எப்போ அடுத்த கட்டத்துக்கு வராங்களோ, அப்போ கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைகிறார்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் பாக்கியஸ்தானம் எனும் 9ஆம் இடத்தில் சனி வக்கரமாக அமர்ந்திருக்கிறார். அதனால் கால் முட்டி, குறிப்பாக கால்கள் சம்பந்தமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். கால்களில் எங்கேயாவது சின்ன சின்ன
அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் வண்டியில் போனாலும் வந்தாலும் கவனமாக போங்க. நீங்கள் கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் கரெக்டாக வராங்களான்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே போல் திருமணமானவர்கள், கடகராசிக்காரங்க திருமணமானவங்க உங்களுடைய மனைவியின் உடல்நலனில் கவனத்தை செலுத்தணும். சரிங்களா? அதாவது கடகராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் உடல்நிலையில் கவனத்தை செலுத்தணும். கண், பல் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது மருத்துவ செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக வீட்டில் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்ட வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. இங்கே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஐயா, நீங்கள் என்ன பேச வரீங்க, என்ன சொல்ல வரீங்கன்றது உங்களை சுற்றிக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் எதை பேச வரீங்கன்றதும் தெளிவாக தெரியும். ஆனால் புரியாத மாதிரி பேசுவாங்க உங்ககிட்ட. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுவாங்க. இதுதான் உங்களுக்கு பல இடத்துல கோபத்தையும் டென்ஷனையும் ஏற்படுத்தி விட்டுரும். கடகராசிக்காரங்க பல இடத்துல டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளவு தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், புரிகிற மாதிரி பேசுகிறேன், ஆனால் புரியாத மாதிரி நடிக்கிறாங்களே. என்றைக்கு தான் இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வரும், புரிய வரும்ன்ற ஒரு எப்போவுமே அப்படி ஒரு விஷயத்தை இவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த 3ஆம் இடம் என்பது நல்லா பார்த்துக்கோங்க. உபஜய ஸ்தானம், அதாவது கழுத்து, எலும்பு இது போன்ற இடங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நேரம். சரிங்களா? கடகராசிக்காரர்களுக்கு பொறுப்பு, அதாவது சுக்கிரனுடைய அமைப்பு நன்றாக இருக்கும் வரை பணம் காசுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. நல்லா இருந்திருப்பாங்க. சரிங்களா? சந்தோஷம், சுகம் இது எல்லாமே கிடச்சிருக்கும். அதில் நல்ல அதான் நம்ம சொல்கிறோமே, கிரகநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? கிரகநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைவது நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் நல்லதை பெறுவதற்கான, ஐயா, என்னைக்கு நம்மளுக்கு எல்லா விஷயமும் நம்ம நினச்ச மாதிரி பெஸ்ட்டாக நடக்குமான்னு கேட்டால் அது என்றைக்குமே அப்படி ஒரு விஷயம் இருக்காது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது வரைக்குமே நம்ம ஒரு விஷயம் கால்குலேட் பண்ணுறோம், இந்த விஷயத்தை இப்படி நம்ம பண்ணணும் செய்யணும் நம்ம நினைக்கிறோன்னா, ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குமான்னு கேட்டால் இல்லை. நம்ம நினைக்கிற சக்ஸஸ் முழுமையாக கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. அங்கே ஏதாவது ஒரு குறைபாடுகள், தடங்கல்கள், தாமதங்கள், இது இயற்கையே இது நடக்கிற விஷயந்தான். சரிங்களா? இது நடக்குது, ஐயோ அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சி விட்டுட்டு போனீங்கன்னா தான் அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லை, இதையெல்லாம் கடந்தால் தான் அந்த விஷயத்தை பிடிக்க முடியும், நம்ம அந்த இடத்த அடைய முடியுன்றத அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்த அடைஞ்சிருவீங்க. அப்போ இந்த வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை தானமாக கொடுங்க. 2வது, கோவில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு உணவளிங்க. அற்புதமான பலன்களை பார்க்கலாம். நல்ல அதிர்வலைகளை நீங்கள் பெறலாம். சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது நல்லது ஏற்படுத்தும். அதே போல் விரதம் இருக்கிறீங்கன்னா உடம்பை வருத்திக்கிட்டெல்லாம் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது உடம்பு சரியில்லாதவங்க, ஆல்ரெடி உடம்புல ப்ராப்ளம் இருக்கவங்க, என்னால் விரதமே இருக்க முடியாதுன்றவங்களாம் அப்படி உடம்பை வருத்திக்கிட்டெல்லாம் விரதம் இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. புரட்டாசி மாதத்தில் சில விஷயங்கள் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. என்னென்னா, முதல்ல நீங்கள் இந்த சூரிய நமஸ்காரம் செய்ய ஆரம்பிங்க. காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை மனதார வழிபடக்கூடிய அந்த பழக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரகசியத்தை ரகசியமாக வைத்துக்கொள்வது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் கடகராசிக்காரர்களை யார் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி பாருங்கள். நான் அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இதை நீங்கள் உண்மை நம்பினாலும் சரி, நம்பலினாலும் சரி, ஆனால் கடகராசிக்காரர்களில் வெற்றி அடைந்தவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் நான் சொல்கிறது உண்மைன்றது தெரியும். என்ன தெரியுங்களா? கடகராசிக்காரர்களுடைய ஒரு சீக்ரெட் என்னென்னா, யார் சில விஷயத்தை ரகசியமாக கடைசி வரைக்கும் வச்சுக்கிறாங்களோ அவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க. என்னென்னா, தன்னுடைய வேலை, வருமானம், அடுத்த கட்ட நகர்வு, இந்த 3 விஷயத்தையும் எந்த கடகராசியில் பிறந்த எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது உண்மையா இல்லைன்றதை நீங்களே உங்கள் லைஃப்பில் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். வேலை, வருமானம், அடுத்த கட்ட நகர்வு, அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கிறீங்கன்றதும் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்கள் மனைவிக்கு தெரியலாம், உங்கள் கணவனுக்கு தெரியலாம், வெளியில் இருக்கிற எந்த நபர்களுக்கும் தெரியக்கூடாது. அதே போல் உங்களுடைய வேலை, எத்தனை வேலை செய்கிறீங்கன்றதெல்லாம் உங்களுடைய
பர்சனலாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு மட்டும்தான் தெரியணுமே ஒழிய வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நாங்கள் இத்தனை பிஸ்னஸ் பண்ணுறோம், அத்தனை பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வெளியே சொல்லலாம், பிஸ்னஸ்க்கு சம்பந்தமான நபர்களிடம் நீங்கள் பேசலாம். ஆனால் சொந்த பந்தம், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, நண்பர்கள்னு சொல்லி எங்கேயுமே இந்த 3 ரகசியத்தை மட்டும் நீங்கள் காப்பாற்ற மறந்துட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச முழுமையான முன்னேற்றத்தை அடைய முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ராப்ளம் வரும், அது வந்து தடைகளாக வந்து நிற்கும், அது முன்னேற்றத்திற்கு எதிராக வந்து நிற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே ரகசியத்தை காக்கும் கடகராசிக்காரர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஏன்னா ஏற்கனவே உங்கள் மேலே நிறைய கண் பார்வைகள்லாம் இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் வெளியூர் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஃபாரின் போய் வேலை செய்யணும்னு. இந்த ராசியிலே இந்த ஃபாரின் போனவங்களுடைய சூழ்நிலை தான் கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க நினைப்பாங்க, இங்கே நான் ஃபாரினில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் இங்கே நம்ம ஊரில் அவனுக்கு என்னப்பா ஃபாரின் போயிட்டான், அவனுக்கு என்னப்பா வெளிநாடு போயிட்டான், லட்சமாக சம்பாதிக்கிறான், கோடி கோடியாக சம்பாதிக்கிறான், கட்டுக்கட்டாக சம்பாதிக்கிறான், ஆனால் அங்கே நான் படக்கூடிய பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மனநிலையில் இருப்பவர்கள் நிறைய பேர். அதனாலேயே பெரும்பாலும் இவங்க சொந்த பந்தத்திடமிருந்து சொந்த பந்தத்தோடு சேர்ந்து பழகக்கூடிய நேரங்களே குறைவாக தான் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு. தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் பெரும்பாலும் ஏற்படும். ஏன் குடும்பத்தை பிரிஞ்சு கூட சில பேர் வேலைக்காக, தொழிலுக்காக தூரமாக வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுருது. அதனால தான் நான் சொன்னேன், அந்த பவர்ஃபுல் வைப்ரேஷன் தினந்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக மிக நல்லது. சரிங்களா? அதே போல் இப்போ நான் எப்படி ஒரு விஷயத்த சொன்னேன், கடகராசிக்காரர்கள் இந்த விஷயத்த 3 விஷயத்த வெளியே சொல்லாமல் இருந்தால் அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிறாங்கன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா? அதே போல் தான் இன்னொரு உண்மையும் இருக்குது. கடகராசிக்காரர்களுடைய முழுமையான உழைப்பு, முழுமையான பலனை தரக்கூடிய இடத்துல இந்த கடகராசிக்காரங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் மிகப்பெரிய உச்சத்தை அடையுது. இல்லை வேற ஒருத்தர் கீழே வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நைட்டு பகல் வேலை செய்கிறேன், மாத சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா அங்கே முழுமையான உழைப்புக்கான பலனெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு சில பர்சன்டேஜ் தான். இது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்றது அவங்களுக்கே தெரியும். ஆகவே பொருளாதார ரீதியாகவும் சந்தோஷம் ரீதியாகவும் கிட்டத்தட்ட ஒரு 70% நன்மைகளை பெறுவதற்கான காலமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். சரிங்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம், அது இதுன்னு யாரோ சொல்கிறத கேட்டுட்டுலாம் நீங்கள் ஒன்றும் நடுங்கிட்டுலாம் உட்காராதீங்க. கடகராசிக்காரர்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் பவர்ஃபுல்லான நபர்கள் தான். நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள். அப்போ அதுக்கான குவாலிஃபை, அதுக்கான முயற்சி ட்ரை பண்ணுறது எல்லாம் நம்மக்கிட்ட தான் உருவாகணும். இங்கே யாரும் இந்த இடத்த தான் அடையணும், இவ்வளோ தான் தகுதின்லாம் இங்கே யாருக்கும் கிடையாது. இங்கே நம்ம நினச்சா எவ்வளோ பெரிய இடத்த வேணாலும் அடையலாம். ஆனால் அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். வளர வளர பணிவு அதிகரிக்கணும். கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய நபர்கள். காசு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மரியாதை, காசு பணம் இல்லாதவனுக்கு ஒரு மரியாதைன்னு இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை. ஏன்னா நான் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இவங்க இப்படிப்பட்டவங்க நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் அப்படி தான் உண்மையிலுமே அந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லாரும் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சிலர் அந்த பழக்கங்கள் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், கடகராசிக்காரங்க வேலைக்கான நபர்கள், தொழிலுக்கான நபர்கள்ன்றதை நான் ஆரம்பத்துலேருந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே ராசியில் பிறந்தவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து, ஐயா எனக்கு வேலைக்கானது எண்ணமே வரலிங்க, தொழிலுக்கான எண்ணமே எனக்கு வரலிங்க, வேலைக்கு போகணுன்றதே எனக்கு பிடிக்கல, ஆனால் நான் கடகராசியில் பிறந்திருக்கேன், இது எப்படி அப்புறம் நீங்கள் எப்படி சொன்னது உண்மை அப்படின்னு கேட்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல நான் சொன்னது உங்களுக்கு பொய்யாக தெரியலாம், ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த வழிமுறை தவறு. ஏன்னா அந்த ராசிக்காரர்கள் அப்படி இருக்கவே மாட்டாங்க, அப்படி இருக்கவும் கூடாது. அது நல்லதும் இல்லை. நீங்கள் வேலைக்கான நபராக தான் இருக்கணும், தொழிலுக்கான நபராக தான் இருக்கணும், முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக தான் இருக்கணும். தடைகள் தாமதங்களாக கடகராசிக்காரங்களுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி தான். அதை பெருசாக பெரிய பாறையாக பார்க்குறவங்க அங்கேயே நின்றுவாங்க, அதை வெறும் படிக்கட்டாக பார்க்குறவங்க ஏறி போயிடுவாங்க. ஏன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எழுதப்படாத ஒரு விதி என்னென்னா, கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்தை கையில் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் எங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். ஆனால் அதையே ப்ளஸ்ஸாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதே ராசியில். ஆமாங்க, என் கஷ்டப்பட்டு எனக்கு கையில் கிடைக்கிறதாங்க எனக்கு நிலையாக நிற்கும், அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒவ்வொரு விஷயமும் நான் கஷ்டப்பட்டே கையில் பிடிச்சிக்கிறேன், கஷ்டப்பட்டே அந்த நிலைமை அடையிறேன், ஏன்னா அதுதான் நிலையாக நிற்கும், கஷ்டப்படாமல் கிடைக்கிறது இங்கே நிலைக்காது அப்படின்ற அந்த உண்மையை புரிந்தவர்கள் அந்த கஷ்டத்திலும் சில உண்மைகளை புரிஞ்சுக்குவாங்க, நல்லதை அடைஞ்சிருவாங்க. அடப்போங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா அப்படி ஒரு சேர் எடுத்து அங்கே வைக்கிறது கூட அவங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். இதை எல்லாமே அனலைஸ் பண்ணுறக்கூடிய அந்த கடகராசிக்காரர்களுக்கு தான் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும்.
ஏன்னா இங்கே நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோம், உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப் எப்படின்றத உங்கள் சுய ஜாதகம் சொல்லும். அதெல்லாம் உண்மைதான். அதற்கான அங்கே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் வழிபாடுகள் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், எல்லாம் சரி. அதையும் தாண்டி இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவை அனைத்தையும் சரிவர தெளிவாக தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக எல்லா விஷயத்தில் இருந்தும் அளவோடு எடுத்துக்கணும். அளவோடு நீங்கள் எந்த விஷயத்தை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக வாழ்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இங்கே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அளவே இருக்கக்கூடாது நம்ம லைஃப்பில். நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, அதுக்கு மட்டும் நீங்கள் இவ்வளோதான், நான் இத்தனை முயற்சி தான் எடுப்பேன், இத்தனை முயற்சியில் எனக்கு கிடச்சிடணும், நீங்கள் அங்கே மட்டுக்கு டார்கெட் வைக்காதீங்க. எத்தனை முறை சறுக்கி விழுந்தாலும் தோல்வி அடைந்தாலும் முயற்சிக்கு எண்டே கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும், முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 70% நன்மைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் மீதி 30% நன்மையை உங்களுடைய ஈர்ப்பு விதியால் நீங்கள் அடைஞ்சிடலாம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே உங்களை மீறி எதுவும் நடக்காது. அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் நல்லதை எதிர்பார்க்குற உங்களுக்கு கடவுள் அந்த நல்லதை கொடுக்காமல் போயிடுவாரா? இங்கே நிறைய பேர் தனக்கு பிரச்சனை கஷ்டம்னு அதை பற்றியே புலம்பி அதையே திரும்ப திரும்ப தன்னிடம் ஈர்க்கக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கடவுள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக வச்சுருப்பார், கொடுத்துருப்பார். சில பேர் அதை காப்பாற்ற முடியாமல் போயிருப்பாங்க, சில பேர் அதை உதாசீனப்படுத்திருப்பாங்க, சில பேர் அதனுடைய அருமை தெரியாமல் மிதிச்சுட்டு போயிருப்பாங்க. இப்படிலாம் கூட நடந்திருக்கும். ஆனால் எது நடந்திருந்தாலும் முடிஞ்சதை விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கிறதுக்கான வழிகளை தேடுபவன் தான் புத்திசாலி. அவன்தான் நிரந்தர முன்னேற்றத்தை அடைபவன். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அளவோடு லைஃப்குள்ளே கொண்டு வாங்க. இந்த விஷயம் நல்லதை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு நல்லதை தரும் நான் நம்புகிறேன். இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கோடான கோடி நன்றி. இனி வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் இன்னும் மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய பதிவுகளாக தான் இருக்கும். எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் சரி, பார்த்து முடிக்கும்போது விடியக்கூடிய ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான விடியல்ன்றதை புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் இதுவரை காணாத பல வாய்ப்புகள் உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்ததை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. இனிமே அது எல்லாமே உங்கள் கண்களில் படும். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனி யாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.